என்னடா நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வி ஆகிட்டே இருக்கே, நமக்கு நேரம் சரியில்லையோ, நமக்கு ஜாதகத்தில் நல்லா இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்காதீங்க, அது தப்பு. அது உங்களுடைய தோல்விக்கு, உங்களோட இயலாமைக்கு நீங்கள் சொல்கிற ஒரு பாதுகாப்பு. ஜாதகம், நேரம் இதெல்லாம் சரிங்களா? ஆராய்ச்சியாளர் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அவரை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. அவர் தான் பல்ப்பு கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அவர் 1000 தோல்விகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 1001வது முறையாக பல்ப்பை கண்டுபிடிச்சப்போ கூட அவர்கிட்ட வேலை செய்கிற அவருடைய பணியாளர் ஒருத்தர் அந்த பல்ப்பை உடைச்சிட்டாரு. ஆனாலுமே அவர் விடலை, திரும்ப கண்டுபிடிச்சார். 1000 தோல்விகளை மட்டும் அவர் ஃபேஸ் பண்ணலைங்க, 50,000 தோல்விகள் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி அவர் அவ்வளோ தோல்விகளை எப்படி எடுத்துக்கிட்டார்னா, அவர் தன்னை தயார்படுத்தியிருக்காரு. ஒவ்வொரு தோல்வியிலையும் நாம் எதற்காக தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமே. அது மாதிரி நீங்கள் எதில் தோல்வி அடைஞ்சிங்க, நீங்கள் எதனால் அந்த விஷயம் உங்களை விட்டு போச்சு, எதனால் உங்களால் அதை செய்ய முடியல அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 10 முறை தோல்வி அடைஞ்சாலும் 11வது முறை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. 11வது முறையும் உங்களுக்கு தோல்வி கிடைச்சதுன்னா 12வது முறை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்